இந்த வீடியோ முன்னாள் கனவு கண்ணி இன்றைய ஆண்டி திர்சாவுக்கு சமர்ப்பணம். என்னம்மா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்னமோ பெண்மையை மதிக்க தெரியல தமிழர்கள்லாம் சொல்லிட்டு பெரிய சீனெல்லாம் போட்டிருக்க ட்விட்டரில். அதுக்கப்புறம் பார்த்தா எஸ்கேப் ஆகிட்டு இருக்கா. இதை நீ அமெரிக்காவிலேருந்து சொல்லியிருந்தா பரவாயில்ல, தமிழ்நாட்டில் எதுக்கு இந்த மாதிரி பிகில் ஊத்துற? நீ இந்த மாதிரி பேசுறதுக்கு பீட்டா கம்பெனிக்காரன் உனக்கு எவ்வளோ காசு ஊற்றுருப்பான் சொல்லு. என்னது நாங்கள் பெண்மையை மதிக்க தெரியாதவங்களா? கற்புக்கரசி கண்ணகி மதுரையில் இன்னும் நாங்கள் தைரியமாக வழிபடுறோம். நீ எல்லாம் பேசுறிய உண்மையா? நீ எல்லாம் தமிழச்சின்னு இருந்தா வச்சுக்க, இதெல்லாம் நீ பேசியிருக்கவே மாட்டேன். நீ எல்லாம் பீட்டா கம்பெனி வர கம்பெனி தெரியுமா அவனுக்கு? அவன் கூட விளம்பரத்தை போய் பாரு. அரை நிறுவனத்தில் பொண்ணுங்க நிற்கும் பீட்டா விளம்பரத்துக்கு. கூட சீக்கிரம் ஒன்றே நிற்க வச்சிருவாங்க அந்த விளம்பரத்தில். ஓ நல்லா போ, ஜாலியாக இருக்கும். இன்னைக்கு உன்னோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கலாட்டா பண்ண தெரிஞ்சவங்களுக்கு உன்னோட எக்மோர் வீட்டு வந்து கலாட்டா பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆக போகுது? நீ எத்தனை நாள் தான் ஓடி ஒளிய போகிற? நீ எப்பவுமே பழசை மறக்கக்கூடாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு அழகு போட்டியில் வின் பண்ணலன்னா இந்த அளவுக்கு நீ பெரிய நடிகா இருப்பியா? இல்லை எதுக்காக பண்ணுற? நீ விளம்பரத்துக்காக பண்ணுறியா இல்லை படம் கிடைக்கலன்னு பண்ணுறியா? அவ்வளோதான். இனிமேல் செல்ஃப்லாம் எடுக்காது. இனிமேல் படம் கிடைச்சாலும் சரி, அக்கா வேணும் அண்ணி வேணும். ஏன் ஹீரோ இளைய தளபதி விஜய்க்கு நீ அம்மாவை கூட நடிப்பேன். அதுக்கப்புறம் நீ வேஸ்ட், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஆர்யா ட்விட்டரில் ஏதோ சீனை போட்டு வாடி ஜல்லிக்கட்டுன்னு கேட்டு இப்போ ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம்லாம் பண்ணுறேன். என்னடா நினச்சிக்கிட்டீங்க நீங்கள்? இந்த மாதிரி வச்சு அவர் புது ட்ரெண்டு ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் படத்தை அப்படி ரீச் பண்ணலாம் பார்க்குறீங்களா? என்ன படம் பார்த்தாலும் சரி, படம் சரினாலும் டிவிடி தான், திட்டு விசிடி தான். அதை கூட பார்க்க முடியுமான்னு தெரில. நெக்ஸ்ட்டு விஷால், டேய் இன்னொரு சீன்லாம் போட்ட, டேய் நான்டா மதுரைக்காரன்டான்னு இப்போ எங்கடா போனேன்? இப்போ எங்கே போய் வேலை சூப்பிக்கிட்டு இருந்த நீ? போடா. தனுஷ், டேய் நீலாம் இருக்கிறதே வேஸ்ட்ரா, வெட்டுற நீலாம். இல்லை உங்களுக்கெல்லாம் கேவலமாக போச்சுடா தமிழங்களான்னு. என்ன பண்ணுறது? இந்த மாதிரி நிலமை எப்படில திரிசா. இனிமேல் நீ பீட்டாவில் இருக்கவே கூடாது சொல்லிட்டு. அப்புறம் என்ன சொல்கிறது, இன்னும் பயங்கரமாக வீடியோ வரும். அப்போ நீ தலை காட்டவே முடியாது. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, திரிசாவோட கண்ணுக்கோ காதுக்கோ ஓதுங்க, பார்த்து திருந்துடும். தமிழன்டா, பச்சை தமிழன்டா.